பகவான் இந்த உலகத்துல அவதாரம் செய்யறார் அப்படின்னா, பகவானுக்கு அவதாரம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நாமெல்லாம் இந்த உலகத்துல தோன்றுறோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக தோன்றணும். பகவானுக்கு அப்படி எந்த விதமான கர்ம வினைகளும் கிடையாது. இருந்தாலும் பகவான் இந்த உலகத்துல ஏன் தோன்றார் அப்படின்னா, அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பெயர் இருக்கு. அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னா, பகவானுக்கு இனிமேல அடைய வேண்டிய ஆசை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அவருக்கு எல்லா ஆசையும் முடிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு இனிமேல இத நான் அடைஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அவருக்கு எல்லா ஆசையும் திருப்தியா அடைஞ்சவர். சோ அப்படிப்பட்ட நபர் ஏன் இந்த உலகத்துக்கு மீண்டும் மீண்டும் வராரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. மர்த்தியாவதாரஸ்ய மர்த்திய சீக்ஷணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மர்த்தியாவதாரம் அப்படின்னா, மனித ரூபத்துல வரக்கூடிய ஒரு அவதாரம். எதற்காக? மனிதனை மனிதனுக்கு பாடம் புகட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனிதனாக மனிதன் படக்கூடிய கஷ்டத்தை இல்ல மனிதன் படாத கஷ்டத்தை கூட பட்டு மனிதனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, தான் எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவதாரம் தான் இந்த ராம அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். வெறுமனே அசுரர்களை அழிப்பதற்காக மட்டும் கிடையாது, மனிதனுக்கு போதிப்பதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு சிலர் சொல்லலாம், பகவான் வந்து பக்தர்களை பாதுகாப்பதற்காக வரார், சேர்ந்து அசுரர்களையும் அழிச்சிட்டு போறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், இல்ல அவர்கள் பகவான் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம், பக்தர்களுக்கு அபராதம் பண்ணக்கூடிய அந்த அசுரர்களை அழிப்பதற்கு தான் வராரு. அப்படியே பக்தர்களையும் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இது 2மே கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் இது சொல்றாங்க, ஒரு சிலர் அது சொல்றாங்க. கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்லிட்டு 3வது முக்கியமான காரணத்தை சொல்றார். பகவான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னது? தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். எப்ப தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டோமோ, அப்ப பக்தர்கள் பாதுகாக்கப்படுறாங்க, அசுரர்கள் அழிக்கப்படுறாங்க. இதுதான் விஷயம். அப்ப தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இங்க கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன தெரியுமா வார்த்தை சொல்றாரு? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, சம்ஸ்தாபனாய அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சம்ஸ்கிருத வாழ்க்கையில வேற என்ன பண்ணிருக்கலாம்? தர்ம ஸ்தாபனாயன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். கிருஷ்ணர் தர்ம ஸ்தாபனம் சொல்லி சொல்ல, தர்ம ஸ்தாபன இல்ல தர்ம ஸ்தாபனம் சொல்லி சொல்லியிருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் அதோட முடிக்கல. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். சோ அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுவது முக்கியம் கிடையாது. சரியான தர்மத்தை நிலைநாட்டணும். அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். என்னது? இந்த உலகத்துல நிறைய விதமான தர்மங்கள் இருக்கு இல்லையா? பல விதமான தர்மங்கள் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் இந்த உலகத்தை எதுக்கு தெரியுமா வராரு? இந்த தர்மம் எல்லாம் நீங்க கடைபிடிக்க வேண்டாம், உங்களால செய்ய முடியாது. நீங்க ஒரே ஒரு தர்மத்தை கடைபிடித்தா போதும். அந்த தர்மம் உங்களுக்கு எல்லா பலனையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த தர்மத்தை என்ன பண்றாரு? பகவான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதனாலதான் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அர்த்தாய அப்படின்னா அதையே பிரயோஜனமாக கொண்டு அப்படின்னு அர்த்தம். பகவான் வேற எந்த காரணத்திற்காக வரல. இந்த உலகத்துல உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி அப்படின்ற தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே பகவான் இந்த உலகத்துல தோன்றேன் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாரு? இந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்ற விஷயத்த சொல்றார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ண அவதாரத்துல வசுதேவன், தேவகி, அப்புறம் ஆஹ் யசோதா, நந்த மகாராஜன், இவங்க 4 பேரும் தபஸ்யம் இருந்து ஒரு கிருஷ்ணரை பெற்றெடுத்தாங்க இல்லையா? 4 பேர் தபஸ்யம் இருந்து அவங்க அவங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு கிருஷ்ணன். ஆனா இங்க தசரதன் அப்படி கிடையாது. தசரதன் ஒருத்தன் தபஸ்யம் பண்ணா 4 பகவான் வந்து பிறந்துட்டாங்க இல்லையா? ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகனன், இவங்க 4 பேரும் பகவான் தான் இல்லையா? சோ அதனால யாருக்கு இதுல விசேஷனம்? அங்க கிருஷ்ணர் பிறந்தாரே, 4 பேர் தபஸ்யத்தினால கிருஷ்ணர் பிறந்தாரே, அவருக்கு பெருமையா? இல்ல ஒரு தசரதன் 4 பகவானை பெற்றெடுத்தானே இங்க தசரதனுக்கு பெருமையான்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்ப பகவான் பிறந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த திரேதாயுகத்துல மக்கள் வந்து வழி தவறி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். எந்த யுகத்துல? திரேதாயுகத்துல. இப்ப நம்ம கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருடத்துல இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் கலியுகம் வந்து இன்னும் முத்தலன்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம்.
துவாபர யுகத்துக்கு முன்னாடி திரேதாயுகம். திரேதாயுகத்துல மக்கள் எவ்வளவோ தர்மத்துல இருப்பாங்க, எவ்வளவோ நியாயமா இருப்பாங்க, எவ்வளவு பக்தியோட இருந்திருப்பாங்க, எவ்வளவு சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த யுகத்துல மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வழி தவறி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதை கண்டு பகவானுக்கு பொறுக்கலையா. அவர்களை சரியா வழி நடத்துறதுக்காக என்ன பண்ணாரு, பகவான் வந்தாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு இடத்துல ராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பரதன் கிட்ட கேட்பார். பரதன் வந்து ராமரை பார்க்கறதுக்காக காட்டுக்கு வருவான். வரும் பொழுது அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ராமருக்கு அது தெரியாது இல்லையா. ராமர் வந்து அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் அப்படின்ற எண்ணத்துல பரதன் வந்த உடனே 1000 கேள்விகள் கேட்பார். உன்னுடைய நாட்டுல வந்து எல்லாம் சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, அது சரியா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும் பொழுது ராமர் பரதன் கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? பரதா, நீ பகல் நேரத்துல தூங்குறியா அப்படின்னு கேள்வி கேட்பார். சோ பகல் நேரத்துல தூங்குறதே அவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ பகல் நேரத்துல தூங்குறதே குற்றம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா என்னன்னு சொல்றது இல்லையா. சோ அப்ப அந்த காலத்துல அந்த யுகத்துல மக்கள் வழி தவறி நடந்துட்டாங்க அப்படின்னா அந்த மக்களை திருத்துவதற்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க சொல்றாங்க. சோ அப்படிதான் ராமர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த உலகத்துல பகவான் தோன்றி மக்களை வழிநடத்துவதற்காக இந்த அவதாரத்துல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு.